பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்து இந்த புளியா மரம் பாருங்கள். புளியா மரம் வந்து இந்த ஏரியாவே புளியா மரம் அதிகமாக இருக்குது. புளியா மரம் பார்க்குறதுக்கே அமைதியான ஒரு ஏரியா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் போட்டிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து அமைதியாக இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அழகாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த பழம் தொங்குது பாருங்கள். அதான் நிறைய காய்ச்சிருக்கு போகுது, கொல்ல கொள்ளையாக இருக்குது பாருங்கள். அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுவோம். க்ளோஸ்அப் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லா மரத்துலேயும் அப்படி தான் இருக்குது. எல்லா மரத்துலையும் நல்ல காய்ச்சிருக்கு. புளியாம்பழம் அங்கே பாருங்கள். இதில் இனிப்பு பழம் என் பாட்டி, இனிப்பு பழம் அங்கே பாருங்கள். அந்த மரம் ஃபுல்லாக பாருங்கள், இவ்வளோ பெரிய மரத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆஹா, இந்த பெரிய மரமாக இருக்குது, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பழம்தான். இதெல்லாம் எப்படி குத்தவை எடுப்பாங்களா? குத்தவை விட்டுருவாங்களாம் பாருங்கள். எவ்வளோ ஆனால் ஒவ்வொரு மரத்துலையும் இப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே ரொம்ப சடையான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தொங்குது. வெரி பியூட்டிஃபுல் பாருங்கள். இது ஃபுல்லாக புளியா மரம் தான். சான்ஸே இல்லை பாருங்கள். நான் உட்காந்துருக்க இடம் கூட எப்படி பாருங்கள். இந்த வருஷம் வந்து நிறைய காய்ச்சிருக்கான். போன வருஷம் ஒன்று கூட காய்க்கல, இந்த வருஷம் நிறைய காய்ச்சிருக்கான் பாட்டி சொல்கிறாங்க. அந்த பாட்டி யாருன்னு பாருங்கள். இந்த பாட்டி தான். இந்த பாட்டி சொல்கிறாங்க போன வருஷம் நிறைய காய்க்கலையாம்மா, இந்த வருஷம் தான் நிறைய காய்ச்சிருக்கா. ஆஹா ஆஹா, இந்த வருஷம் தான் நிறையா காய்ச்சிருக்கு புளியா மரம். குத்தை எடுத்துருவாங்க. குத்தை உளுக்கி பழம் உழுக்கிறதுக்கு ஆளெல்லாம் அடிச்சுட்டு ஊற்றுவாங்க. எல்லாம் பொறுக்க வேண்டியதான் நம்மளாட்டம் புளிகாரம் போட்டு. அது அந்த பக்கத்துனா ஏரியாம்மா? ஏரி. ஆஹா, இங்கெல்லாம் குளிப்பீங்களா எப்படி? இங்கெல்லாம் குளிக்குங்க சில பேர். இப்போல்லாம் குளிக்கிறதுல அது முந்தி குளிக்குது, இப்போல்லாம் எது குளிக்குது? ஆமாம், பைப்பு தண்ணியே குளிக்குது. ஆமாம், ஆனால் அழகாக இருக்குது இந்த ஏரியா, சூப்பராக இருக்குது. வயல், நான் பாதி தூரம் நடந்து வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வயலாக, ஒரு நெல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் நெல். அழகாக இருந்துச்சு. ஸோ வண்டியில் வந்தோம். வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இறைவன் வந்து இன்றைக்கி இந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு போட்டிருக்கு, இதெல்லாம் பாருங்கள் ரசிங்க அப்படின்னு. ஸோ எனக்கு மகிழ்ச்சி தான். எனக்கு நடந்து வந்ததுனால எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதெல்லாம் நான் பார்க்குறேன், இதெல்லாம் ரசிக்கிறேங்கக்குள்ளே எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நீங்களும் ரசிச்சுக்கோங்க. இதை விட இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே நடந்து வரக்குள்ளே அவ்வளோ அழகாக இருந்தது. தேக்க மரம், தென்னை மரம், அப்படி இப்படின்னு அழகாக இருந்துச்சு. கோழி பண்ணை. ஆமாம், கோழி பண்ணை அழகாக இருக்குது இந்த ஏரியா. இது என்ன ஏரியாம்மா? நாங்கள் வந்து உள்ளார கிடக்கோம். எங்கள் ஊரில் இந்த ஊர் என்ன ஊருமா இது? இது அர்ச்சனாபுரம். அர்ச்சனாபுரமா? இது அர்ச்சனாபுரம். இதில் உள்ளுக்கு இருக்குது பாப்பாங்குளம். பாப்பாங்குளம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில ஸ்கூல் போகக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த புளியா மரம், இனிப்பு புளியா மரம்னு எங்கள் ஏரியாலாம் இருக்கும். ஸோ அதை வந்து ஏறி சண்டை போட்டு, புளியா மரம்லாம் பயங்கரமாக நான் ஏறுவேன். ஸோ சண்டை போட்டு அந்த புளியாம்பழத்தை பறித்து எல்லோரும் அந்த உப்பு மிளகாலாம் வச்சு சாப்பிட்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கே, வேறு லெவலுங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாட்டி உட்காந்துருக்காங்க, வண்டிலாம் போகுது. இப்போ அந்த புளியா மரத்தில் உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இப்போ நான் உட்காந்துருக்கேன். இந்த புளியா மரத்தில் வந்து உட்காந்துட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. அதனால இந்த புளியா மரத்தெல்லாம் ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் இறக்கி விடுனா இறக்கி விடவே மாட்டார். என்னடா இது எப்படிலாம் ரசிக்கிறதுன்னு பார்த்து இறைவனாக பார்த்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வண்டி பஞ்சர் ஆகிட்டு எங்கள் வீட்டுக்காரர் தள்ளிட்டு போயிருக்காரு. நான் உட்காந்து இதெல்லாம் ரசிச்சிட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ. எனக்கு துணைக்கு ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. இந்த பாட்டி வந்து வாயா நம்ம வந்து ஒன்றா உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்து உட்காந்துருக்காங்க. இல்லை, நீங்களாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.